வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 அதுக்குண்டான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 வேக்கண்ட்டுக்கு மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான கல்வி தகுதிகள் என்னென்ன வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும், என்ன பண்ணணும், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விதமான அப்டேட்டையுமே நான் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வேலைவாய்ப்புக்கு போயிருக்காங்க, அதை தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் சமர்ப்பிக்கணும், அதாவது சர்டிஃபிகேட்லாம் என்னென்னலாம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான அப்டேட்டையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக 1 by 1 பொறுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கோசரம் வீடியோவை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். யூனியன் ஆஃபீஸு, பஞ்சாயத்து, கிராம உதவியாளர், கலெக்டர் ஆஃபீஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் போடக்கூடிய போஸ்டிங்ஸ், அது வந்து அவங்கள தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை எப்படி உங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். வீடியோவில் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கிராம உதவியாளர் பணிகளுக்கு உண்டான ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2300 வச்சுக்கோங்களேன். 2299 காலி பணியிடங்கள் ஒரு மாவட்டத்திற்கு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்திற்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான உதவியாளர்கள் தான் தேவைப்படுறாங்க. ஒரு கிராம வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு 2 பேர் வச்சுருக்காங்க, 1 பேர் வச்சுருக்காங்க. அது அவங்களோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஓ ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே விஓ உதவியாளராக இருந்தாங்கள்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பணி செய்வாங்க டெம்பரவரியாக. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா விதமான நிலம் யாருது எப்படி என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ புதுசாக வந்து விஓ உதவியாளருக்கு தெரியாது. அதனால் இவங்களையும் அங்கே ஸ்டேபிளாக கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின் பண்ணுறாங்களே, அவங்களையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வச்சுக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு நிலம் அளக்க போகிறாங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில் நீங்கள் வந்து பொதுவாக பார்த்து நாம் வந்து அளந்து கொடுத்துடலாம். ஆனால் இது எப்படி முன்னோர்கள் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களை பிடிச்சி அங்கே இருக்கிற பெரியங்களை பிடிச்சி பேசினா மட்டும்தான் அது ஒரு முடிவுக்கு வரும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஓ ஆஃபீஸர் 2 உதவியாளர் கூட இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ப்பு நடந்து வருகிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் வந்து தவறவிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முழு கட்டுரையை பார்க்கவும். ஆன்லைனில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பது விரைவில். அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து போடணும். ஃபஸ்ட்டெல்லாம் இது ஆஃப்லைனாக இருந்தது. நிறையா விதமான முறைகேடுகள். ஒரு ஜாப்ஸில் ஒரு வேக்கண்ட்டு ஃபில் ஆகணும் அப்படின்னா 25லேருந்து 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கேட்குறதா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தகவல் வந்துச்சு.
உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃப்லைனை கட் பண்ணுங்கள், ஆன்லைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா விதமான வேலைவாய்ப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் தான். இந்த விஓஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன வேலைவாய்ப்பு மாரி தான் தெரியும். ஆனால் ஒன்ஸ் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ விதமான சேலரிகள், எவ்வளோ விதமான இதுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சலுகைகள் உட்பட நிறையா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தொகை கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வந்து நடைபெறாது, நேர்மையான முறையில் தான் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கணும், ஃபீஸ் இருக்கா இல்லையா, எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோலையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறப்ப அதேமாரி போலியான அப்பாயின்மெண்ட் லெட்டர், நான் போன ஜாப்புக்கு சொன்ன மாதிரி போன ஜாப்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் போய் பாருங்கள். இந்த அதேமாரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலியான ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை ரெடி பண்ணி வேலைக்கு அமர்த்துறாங்க. வேலைக்கு அமர்த்தினோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து டவுட்ஸ் ஏற்படுது. என்ன ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய இடத்துல கையெழுத்து போகணும், மீட் பண்ணணும், பார்க்கணும், அது எதுவுமே நடைபெறாது. ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போய் விஓஓ உதவியாளர் சேரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. டெம்பரரி ஏர் தான் போடுறாங்க அப்படிங்கிற மாரி அவர் இருந்திருக்காரு. உடனே வந்து அமௌண்ட் அப்படிங்கிறப்ப இது வந்து நான் பர்மனெண்ட்டாக பண்ணால் தானே கொடுக்க முடியும், இப்போ எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு வாக்குவாதம் போகிறப்ப கேஸ் போட்டு பார்த்தா போலியான சர்டிஃபிகேட்டை வச்சு, அதாவது சர்டிஃபிகேட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா போலியான அழைப்புதல் சான்றிதழ் வச்சு உடனடியாக அவரை பணி நியமனம் பண்ணி அதுக்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கி அவருக்கே கொடுக்குற மாரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படியோ உஷாராகி கண்டுபிடிச்சி அந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கட்டாயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் பண்ணுங்கள், எதுவுமே ஆஃப்லைன் இருக்கக்கூடாது. ஆஃப்லைன் இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்லாமே கேட்குறீங்க, எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே A to Z ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் எல்லா விதமான வேலைவாய்ப்புமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக கீழே பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வந்து அதுக்கு கீழே தான் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் 2300 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் இருக்கும் விண்ணப்பங்கள் விரைவில் புதுப்பிக்கப்படும். கடைசி தேதி விவரங்கள் புதுப்பிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான், அதாவது ஆஃப்லைன் கிடையாது. தெளிவாக சொல்லிட்டாங்க. மேலே பார்த்தீங்களா எல்லாமே புதுப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்களா. அதை தொடர்ந்து விண்ணப்பிக்கும் முறை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தா நீங்கள் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. கட்டாயமாக அது ஆன்லைன் தான். ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் இது பண்ண முடியாது, ஆன்லைன் மூலமாக மாற்றிடுவாங்க. அது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. வேலையிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைனாக மாற்றிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலிருந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி விண்ணப்பிக்கும் தகுதியுடையவர்கள் தகுதி தொடர்பாக கூடுதல் விவரங்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படிக்கவும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். இன்னும் அதிகப்படியான தகவல்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து ஃப்ரீ ஃபார் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெறிமுறைகளின்படி வயதிற்கொண்டவை விண்ணப்பிக்கலாம். அதாவது என்னென்ன வயதிற்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 11,100 ரூபா தருவாங்க. எண்டிங் சேலரி 35,200 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்டிங் சேலரி ஆகும்.
தேர்வு செய்யும் முறை, ஆட்கள் குழு தேர்வு செய்யும் முறை, வேட்பாளர்கள் எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு ஆகிய அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா விதமான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குழு அதிகாரப்பூர்வ தளத்தில் பார்க்கவும் இங்கே கொடுத்துருக்காங்க. https 2 போட்டு //www.tn.gov.in/ அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போகிறோம். 18லேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இது முன்னில் இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு. அது இனிமேல் எல்லா ஜாப்ஸுக்குமே ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண்ண போகிறாங்க. இனிமேல் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு இதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ப்ரொசஸ் சென்டரில் அப்ளை பண்ணிடுவாங்க. இதுக்குள்ள அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஜூன் எப்போ வேணாலும் அறிவிப்புகள் வெளியாகலாம். ஒரு 24 மாவட்டத்துக்கு அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு நான் அறிவிப்பு வரும், 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.